எழுந்து நில், நீ கண்டவற்றிற்கு சான்று பகர நான் உன்னை ஏற்படுத்தினேன் என்கின்ற திருத்தந்தையின் அறைகூவலை அடித்தளமாக்கி இந்த இளைஞர் நாள் சிறப்பு திருப்பலியை கொண்டாட உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இளைஞர் இயேசு மத அடிப்படைவாதமும் அரசியல் காலனி ஆதிக்கமும் நிறைந்த சூழலில் அதற்குள் முடங்கிவிடாமல் அன்பை அடித்தளமாய் கொண்டு எழுந்து நின்று இறையாட்சி என்னும் மாற்று சமூகத்திற்காக தன் வாழ்வாலும் பணியாலும் சான்று பகர்ந்தார். அன்பு நண்பர்களே, இளைஞர்களாகிய நாமும் இப்பெருந்தொற்று காலத்தில் முடங்கிவிடாமல் உடன்பிறந்தோருக்குரிய உணர்வுடன் செயல்களால் சான்று பகர எழுந்து வாரீர். இவ்வருகை பவனியிலே பல்வேறு இடர் சூழல்களில் எழுந்து நின்று சான்று பகர்ந்த சில ஆளுமைகளை தாங்கி எம் இளைஞர்கள் அணியாய் வருகிறார்கள். கார்லோ அக்குதிசு தன்னை அறிந்து திறனுருவாக்கி நற்கருணை சான்றுகளை கோப்பாக்கி எழுந்து நின்ற உருவாக்க சான்று. ஸ்டேன் சாமி பழங்குடி மக்களின் உரிமைக்காக எழுந்து நின்று சிறைபிடிக்கப்பட்டு உயிர் நீத்த உரிமை சான்று. ஸ்னோலின் சுத்தமான காற்றுக்காக போராடுவது நம் தலைமுறையின் கடமை என தாமிர பிரிப்பாலைக்கு எதிராக எழுந்து நின்று இன்னுயிர் ஈந்த ஈக சான்று. பகத்சிங் இந்தியரின் இரத்தம் படிந்த மண்ணை முத்தமிட்டு என் தாய்நாட்டின் விடுதலைக்காக போராடுவேன் என்று எழுந்து நின்ற விடுதலை சான்று. சீற்றல் சாத்தே கபீர் மஞ்ச் என்ற இளைஞர் கலைக்குழுவில் தலித்துரிமைக்காக தன் பாடல் வழி எழுந்து நின்ற புரட்சி கலை சான்று. கிரேட்டா துன்பர்க் சூழல் பாதுகாக்க உலக தலைவர்களை எழுந்து நின்று கேள்வி கேட்ட சூழல் பாதுகாப்பு சான்று. நந்தினி மதுவில்லா தமிழகம் மலர பல்வேறு சவால்களை எதிர்த்து எழுந்து நிற்கும் அரசின சான்று. அருணிமா சின்கா காலிழந்த பின்னும் தன் நம்பிக்கையில் எழுந்து நின்று எவரெஸ்ட் தொட்ட நம்பிக்கை சான்று. யூசுப் மலாலா பெண் கல்வி உரிமைக்காக தன் 11ஆம் வயதிலிருந்தே குரல் கொடுத்து கொலை மிரட்டல்கள் நடுவிலும் எழுந்து நின்று சாதித்த பெண்ணுரிமை சான்று. மேதா பட்கர் நர்மதா ஆற்றுப்படுகை பழங்குடி மக்களின் நில உரிமைக்காக எழுந்து நின்று போராடிய நில உரிமை சான்று. மாற்றங்கள் நிகழும் மங்கள பொழுதில் மனங்களை இணைத்து மன்னனை தொழுவோம். நேற்றைய பகைமை நினைவுகள் மறந்து நேசங்கள் மகிழ நிறைவினை அடைவோம். படைத்தவன் துணையை நாளுமே பெறுவோம். அச்சங்கள் இல்லை அவர் வழிதனிலே. மாற்றங்கள் நிகழும் மங்கள பொழுதில் மனங்களை இணைத்து மன்னனை தொழுவோம். நேற்றைய பகைமை நினைவுகள் மறந்து நேசங்கள் மகிழ நிறைவினை அடைவோம்.
சுயநல சுவடுகள் அழித்து சுதந்திர தடங்களை பதிப்போம். பயனிலை மனதினை தொலைத்து பகிர்ந்திடும் உறவினை வளர்ப்போம். அழுத்தும் நுகத்தழி விலங்குகள் உடைப்போம். அடுவும் இறைப்பணி என்பதை உணர்வோம். அழுத்தும் நுகத்தடி விலங்குகள் உடைப்போம். அதுவும் இறைப்பணி என்பதை உணர்வோம். ஆலயம் வருவோம், அன்பினில் இணைவோம். ஆலயம் வருவோம், அன்பினில் இணைவோம். அச்சங்கள் இல்லை அவர் வழிதனிலே. மாற்றங்கள் நிகழும் மங்கள பொழுதில் மனங்களை இணைத்து மன்னனை தொழுவோம். நேற்றைய பகைமை நினைவுகள் மறந்து நேசங்கள் மகிழ இறைவினை அடைவோம். படைத்தவர் துணையை நாளுமை பெறுவோம். அச்சங்கள் இல்லை அவர் வழி தகிலே. மாற்றங்கள் நிகழும் மங்கள பொழுதில் மனங்களை இணைத்து மன்னனை தொழுவோம். நானே உலகின் ஒளி என்று மொழிந்த இயேசுவின் அழைப்பினை ஏற்று சமூக, அரசியல், பொருளாதாரம், பண்பாடு ஆகிய தளங்களில் இறையாட்சிக்கு எதிரான போக்குகளை களைய எண்ணற்றோர் முன்வந்துள்ளனர். அவர்களது தடத்தில் இறைவனின் இப்பொழுதாகிய ஆண் பெண் இளைஞர்கள் தாங்களும் கிறிஸ்துவின் ஒளியை பெற்று சான்று பகர எழுந்து வந்துள்ளதன் அடையாளமாக குத்து விளக்கானது ஏற்றப்படுகிறது. முதல் திரியை ஏற்றுபவர்கள் தமிழ்நாடு நிர்வாகக் குழு உறுப்பினர்கள். இரண்டாம் திரியை ஏற்றுபவர்கள் கோட்டாறு மறைமாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்கள். மூன்றாம் திரியை ஏற்றுபவர்கள் குளித்துறை, தூத்துக்குடி மறை மாவட்டங்களின் பகராளிகள். நான்காம் திரியை ஏற்றுபவர்கள் இளம் கத்தோலிக்க மாணாக்கர் இயக்க பகராளிகள். ஐந்தாம் திரியை ஏற்றுபவர்கள் தமிழ்நாடு இளைஞர் பணிக்குழுவின் தலைவர் மேதகு ஆயர் நஸ்ரின் சூசை மற்றும் செயலர் பணி மாப்பா மார்டின் யோசு அவர்களும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்குரிய ஆண் பெண் இளைஞர்களே, அருள் சகோதரிகளே, அருள் சகோதரர்களே, இருபால் பொதுநிலையினரே, இன்று நாம் தமிழ்நாடு திரு அவையில் இளைஞர் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இந்நாளில் உடல் அளவிலும் உள்ள அளவிலும் இளைஞர்களாக இருக்கும் உங்கள் அனைவருக்கும் இளைஞர் ஞாயிறு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எழுந்து நில், நீ கண்டவற்றிற்கு சான்று பகர நான் உன்னை ஏற்படுத்தினேன் என்ற இறை வார்த்தையே இவ்வாண்டு இளைஞர் ஞாயிற்றுக்கான சிந்தனையாக அமைந்துள்ளது. இந்த இறை வார்த்தையை இயேசு பவுலை பார்த்து சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்ட புனித பவுலை தடுத்தாட்கொண்டு, நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நான் தான் என்று சொன்னபின் தான் கண்ட இயேசுவை பிறருக்கு சான்று பகர்கிறார். அவரை போன்று அருளாளரான கார்லோ அக்குட்டிஸ் 15 வயது இளவலாக நற்கருணை புதுமைகளையும் மரி அன்னையின் புதுமைகளையும் சேகரித்து இணையத்தில் ஒரு செயலியை உருவாக்கி நற்செய்தி பரப்பி ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தார். அண்மையில் பழங்குடி மக்களில் இறைவனை கண்டு அவர்களின் உரிமைகளுக்காக போராடி சிறை துன்பம் ஏற்று உயிர் நீத்த இயேசு சபையை சேர்ந்த தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள் இறைவாக்கினராக இயேசுவிற்கு சான்று பகர்ந்துள்ளார். பவுலை போன்று
கார்லோ அக்குட்டிஸை போன்று, தந்தை ஸ்டான் போன்று இயேசுவுக்கு சான்று பகர நாம் தயாரா? சிந்திப்போம். நம் உடன் வாழும் பிற இளைஞர்களை அவர்களின் இருக்கின்ற நிலையிலேயே ஏற்றுக்கொண்டு நலமான நேர்நிலை எண்ணங்களை விதைத்து ஆண்டவரின் சாட்சிகளாக மாற வரம் கேட்டு இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய தேவைகள், ஆசைகள் நிறைவேறாத நேரத்தில் மோசே மற்றும் ஆரோனுக்கு எதிராக முணுமுறுத்தனர். நாங்களும் எங்களுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருந்த தருணங்களில் எம் பெற்றோருக்கு, நண்பருக்கு, உறவுக்கு எதிராக முறுமுறுத்து அவர்களை வெறுத்து ஒதுக்கியிருக்கின்றோம். அதற்காக மனம் வருந்துகின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் தீய செயல்களை விட்டுவிட்டு நற்செயல்கள் புரியவும், முந்தின நடத்தையை மாற்றி உயரிய இயல்பை அறிந்து கொள்ளவும் அழைக்கும் இறைவா, பல நேரங்களில் நாங்கள் தீயவை என்று தெரிந்தும் அவைகளை விட்டுவிடாமலும், பல அறிவுரைகள், வழிமுறைகள் கிடைத்தாலும் எங்கள் நடத்தையை மாற்றிக்கொள்ள மறுத்தும் பாவத்தோடு வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருந்துகிறோம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இறைவா, இளைஞர் ஞாயிறை சிறப்பிக்கும் இந்நன்னாளில் ஆண் பெண் இளைஞர்களாகிய நாங்கள் எங்கள் உணர்வுகளை நெருப்படுத்தி வாழ மறந்த தருணங்களுக்காகவும், எங்களுக்கென இலக்கு மற்றும் குறிக்கோளின்றி வாழ்ந்ததற்காகவும், அநீதிகளை கண்டும் காணாமல் அக்கறையின்றி வாழ்ந்ததற்காகவும் மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகில் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தும் மாட்சி படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒளி மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே,
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் நீரியம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீரை படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்து அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இஸ்ரேல் மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையே பாலமாக இருந்து பணி செய்கிற மோசே, ஆரோன் ஆகியோரின் செயல்பாடுகள் பற்றியும் இறைவனின் இரக்கமிகு செயல்கள் பற்றியும் கூறுகிற வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம் விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 12 முதல் 15 முடிய. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நில பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
கேட்டவை நாங்கள் அறிந்தவை மூதாதையர் எமக்கு விடுரைத்தவை இவற்றை உரைப்போம் இவற்றை உரைப்போம் நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை மூதாதையர் எமக்கு விடுரைத்தவை இவற்றை உரைப்போம் இவற்றை உரைப்போம் புகழும் வலிமையும் நிறைந்த ஆண்டவரின் செயல்களை வரவிருக்கும் தலைமுறைக்கும் துணிந்தே உரைப்போம் துணிவூட்டவே உரைப்போம் துணிவே புகழும் வலிமையும் நிறைந்த ஆண்டவரின் செயல்களை வரவிருக்கும் தலைமுறைக்கும் துணிந்தே உரைப்போம் துணிவூட்டவே உரைப்போம் துணிவே வானங்கள் பணிந்து நிற்கும் வல்லவரின் வரக்கரத்தால் வென்று அவரை திருநாட்டிற்கு அழைத்து சென்றார் வானங்கள் பணிந்து நிற்கும் வல்லவரின் வரக்கரத்தால் வென்று அவரை திருநாட்டிற்கு அழைத்து சென்றார் எழுந்து நின்ற இறையாட்சிக்கு வாழ்வார் சார்ந்தாவோம் எழுந்து நின்ற இறையாட்சிக்கு வாழ்வார் சார்ந்தாவோம் ஆண்டவர் அவர்க்கு வானத்து உணவை வழங்கினார் 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 மழையென மன்னாவை பொழிய செய்து வானத்து உணவை வழங்கினார் உணவை தந்தார் உறுதியூட்டினார் மழையென மன்னாவை பொழிய செய்து வானத்து உணவை வழங்கினார் உணவை தந்தார் உறுதியூட்டினார் பாலை நிலத்தினில் நீச்சுரை வழிந்தோட செய்தவர் சோர்வு நீக்கி விடுதலை வேட்கை தந்தார் தாகமும் தீர்த்தார் விடுதலை தாகமும் தந்தார் பாலை நிலத்தினில் நீச்சுரை வழிந்தோட செய்தவர் சோர்வு நீக்கி விடுதலை வேட்கை தந்தார் தாகமும் தீர்த்தார் விடுதலை தாகமும் தந்தார் வானங்கள் பணிந்து நிற்கும் வல்லவரின் வலக்கரத்தால் வென்று அவரை திருநாட்டுக்கு அழைத்து சென்றார் எழுந்து நின்ற இறையாட்சிக்கு வாழ்வார் சார்ந்தாவோம் எழுந்து நின்ற இறையாட்சிக்கு வாழ்வார் சார்ந்தாவோம் ஆண்டவர் அவர்க்கு வானத்து உணவை வழங்கினார் ஆண்டவர் அவர்க்கு வானத்து உணவை வழங்கினார் ஆண்டவர் அவர்க்கு வானத்து
கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டுள்ள நாம் புதிய மனப்பாங்கோடு தீச்செயல்களை விட்டுவிட்டு நற்செயல்கள் புரிந்தால் நீதியும் அன்பும் நம்மில் வெளிப்படும் என்று கூறும் புனித பவுலடியாரின் வார்த்தைகளை வாழ்வாக்க முயற்சி செய்ய வாசகத்திற்கு செவி கொடுப்போம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 17 மற்றும் 20 முதல் 24 வரை. ஆதலால் நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கு ஏற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவரும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 நண்பர்கள் என்றே ஏனெனில் தந்தையிடமிருந்து நான் கேட்பதை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பேன் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, 24 முதல் 35 வரை உள்ள இறை வார்த்தைகள். இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவே உண்டனரே,
அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எப்பொழுதும் எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நாளில் நாம் இளைஞர்களோடு இந்த திருப்பலி நிறைவேற்றுவதனால் சற்று இங்கிருந்து நகர்ந்து முன்னே வரலான்னு நினைக்கிறேன். இல்லையா? எல்லாம் நல்லா இருக்கிறீங்க நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். முதல்ல இந்த ஆண்டின் இளைஞர் நாள் இன்றைய இச்சூழலில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கோட்டாறு மறை மாவட்டத்தில் பெரிய விளை என்கின்ற ஒரு அருமையான கடற்கரை கிராமத்தில் அருகே இருக்கின்ற மறை மாவட்டங்களில் சிலர் இணைந்து இங்கு வந்திருக்கின்றீர்கள். முதலில் உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். சிலர் சற்று தூரத்தில் இருந்ததினால் பயணப்பட்டு வருவதற்கு சற்று பிரயத்தனம் எடுத்திருப்பீர்கள் என நினைக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்று நாம் திருப்பலியை தொடங்குகின்ற பொழுது, வருகை பவனியின் பொழுது 10 இந்த படங்களை தாங்கி இங்கு வருகை தந்தோம். சிலர் நமக்கு அறிமுகமானவர்களாக இருக்கலாம், அடிக்கடி கேள்விப்பட்டவர்களாக இருக்கலாம், ஓரிருவர் புதிய பெயர்களாக நமக்கு இருக்கலாம். ஏன் இவர்களை இன்றைய நாளில் முதன்மையாக அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள்? எதனால? ஏன் இந்த படங்களை நாம் தாங்கி வர வேண்டும்? யாராவது கேள்வி கேட்கறதுனால கடினமா இருக்குதா? தேர்வுகள் எழுதி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. சான்று பகர்ந்தவர்கள் எதற்கு சான்று பகர்ந்தார்கள்? நன்மைக்கு, நலமான காரியங்களுக்கு, நல் வாழ்வுக்கு, இல்லையா? இந்த உலகம் நன்றாக மாற வேண்டும் என்பதற்காக, அல்லது அநீதி அழிந்து நீதி ஓங்க வேண்டும் என்பதற்காக. சரிதானே? எனவே ஒரு நலமான சமூகம் அமைவதற்கு குரல் கொடுத்தவர்கள் அல்லது வாழ்ந்தவர்கள், அதையும் கடந்து மடிந்தவர்கள், அப்படி பலரை நாம் இங்கு முன் வைத்திருக்கிறோம். ஒரு பகத்சிங் மடிந்தவர், ஸ்டான் சுவாமி மடிந்தவர், இப்படி சிலரை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் சிலர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இல்லையா? நர்மதா அந்த அணைக்கட்டு, அதனால் ஆயிரம் கணக்கான மக்கள் புலம்பெயர்ந்து செல்ல நேரிடும் என்பதை தொடக்கத்திலே அறிந்து இன்று வரைக்கும் அதே போன்ற மக்களுக்காக அல்லது அரசுடைய பெரிய பெரிய திட்டங்களினால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக குரல் கொடுத்தும் துணை நின்றும் போராடியும் கொண்டிருக்கிற மேதா பட்கர். இல்லை என்றால் இந்த சுற்றுச்சூழல் அதற்காக குரல் கொடுத்தமையினால் உலகமெங்கு உள்ள இளைஞர்கள் ஒன்று திரண்டு குரல் கொடுத்த, அதற்கு வழி செய்த தூன்பர்க், கிரேட்டா, இதை போன்று பலரை நாம் அறியலாம். அல்லது மது இல்லாத ஒரு தமிழகம் உருவாக வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற நந்தினி போன்றோர். எனவே இவர்களெல்லாம் இன்றைய காலத்தில் எழுந்து நின்று நல்லவைக்கு, நலமான ஒரு சமூகத்திற்கு, அதையும் கடந்து சொல்ல வேண்டுமென்றால் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தவர்கள். தாங்கள் கண்டவற்றை துணிவோடு எடுத்து சொல்லி வாழ்ந்து காட்டி மடிந்து சான்று பகர்ந்தவர்கள்.
எனவே தான் இந்த ஆண்டு மைய சிந்தனையாக எதை தேர்வு செய்திருக்கிறோம்? யாராவது இந்த ஆண்டின் நம்முடைய இந்த இளைஞர் நாள் இதனுடைய மைய சிந்தனை என்ன? எழுந்து நில், அதான தொடக்கம். எழுந்து நில், நீ சான்று பகர உன்னை ஏற்படுத்தினேன். எந்த புத்தகத்தில் வருகிற வார்த்தை இது? திருத்தூதர்கள் பணி 26:16. சேவியர் ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி. ஆறுதல் சேவியர் தெளிவாக சொன்னார். திருத்தூதர் பணிகள் 26ஆம் அத்தியாயம் 16வது இறை சொற்றொடர். சரிதானே? அதுக்கு நம்ம பின்னால வரலாம். அதுக்கு முன்னால் நீங்க எப்போவாது இவர்களைப் போல சான்று பகிர்ந்திருக்கிறீங்களா? சிறிதாய், பெரிதாய், தனியாய், குழுவாய், இயக்கமாய், ஒரு மறை மாவட்டமாய், மறை வட்டமாய் சான்று பகிர்ந்திருக்கிறீங்களா? ஆம் அல்லது இல்லை? கண்டிப்பாக. அதுவும் குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப பாராட்டணும். நம்முடைய இளைஞர்கள் எல்லாரும் முடங்கிவிட்ட சூழலில் எல்லாம் ஓடி ஆடி செய்ததை ரொம்ப அருமையாக நம்ம பாராட்டணும். நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். இன்னும் செய்யலாம் என்றாலும் நம்மால் இயன்றது பலவற்றை நம்மில் பல இளைஞர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். சரிதானே? அது முதல் அலை என்றாலும் இரண்டாம் அலை என்றாலும் நாம் பல பல காரியங்களை செய்தோம். முதல்ல இதை பற்றி என்ன நமக்கே தெரியாது, ஏன் அரசுக்கே தெரியாது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்தோம்? முழுமையான ஊரடங்கு இருக்கின்ற பொழுது பசியால் வறுமையினால் வாடுகிறவர்களை தேடி சென்றோம். நோய் தொற்றிக்கொள்ளுமோ என்ற பயம் இருந்தாலும் அச்சம் இருந்தாலும் வீட்டையும் தேடி சென்று உதவி செய்த பல இளைஞர்கள் உண்டு. சரியா? வேற என்ன செய்தீங்க? வேற என்ன செய்தீங்க? சில நேரத்தில் ஏதாவது பாதுகாப்பின்மை இருந்துடக்கூடாதுன்னு நம்ம ஊரையெல்லாம் பாதுகாப்பதற்கு நிறைய பேர் முயற்சி செய்தாங்க. நம்பிக்கை ஊட்டினார்கள். சிலர் உளநல உதவி அளித்தார்கள். அதில் இந்த காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது மருத்துவமனைகளுக்கு சென்றே உணவு வழங்கினார்கள். இல்லை என்றால் சிலர் மருத்துவமனையிலேயே அன்றாடம் வந்து சென்று தரவுகளை சேகரித்து கொடுத்தார்கள். இன்னும் சிலர் துணிவாக நம்முடைய முஸ்லிம் இளைஞர்களைப் போல இந்த கவசங்களை எல்லாம் தாங்கி கொண்டு அவர்கள் என்ன செய்தன, நல்லடக்கம் செய்த இளைஞர்கள் கூட உண்டு. கவனித்தீர்களா? புலனத்தில் நீங்கள் பகிர்ந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். சில இடங்களெல்லாம் இளைஞர்கள் மிக துணிச்சலோடு இவ்வாறு நம் நடுவே எதிர்பாராது இறந்துவிட்ட நல்லவர்கள், இந்த நோய்க்கு பலியானவர்களை எல்லாம் அடக்கம் செய்வதற்கு துணிவோடு கொண்டு செல்வதை காண முடிந்தது. பாராட்டணும். இன்னும் வேற என்ன செய்திருப்பீங்க? ஆக்சிஜனுக்கு உதவி செய்தவர்கள் உண்டு. மருத்துவமனை கிட்டாமல் அவதிப்படுகின்றவர்களுக்கு எங்கு படுக்கை இருக்கிறது என கண்டுகொண்டு அதற்கு செய்தி சொன்னவர்கள் உண்டு. பல காரியங்கள். அன்பு இளைஞர்களை, நீங்கள் இந்த காலத்திற்கு ஏற்ற பணிகளாக செய்திருக்கிறீர்கள். இதுதான் எழுந்து நில் சான்று பகர் என்று ஆண்டவர் ஏற்படுத்தியதின் சிறந்த அத்தாட்சி என காண்கிறேன். அது தனி ஒருவராக மட்டும் நீங்கள் செய்து கொண்டிருக்கவில்லை. கண்டிப்பாக ஒரு பங்கில் இருந்தால் பங்கு குழுவாக செய்திருக்கிறீர்கள். சிலர் என்ன செய்திருப்பாங்க? இருந்த காசு கூட கொடுத்திருப்பாங்க. சிலர் பிறரிடம் காசு வாங்கி கூட கொடுத்திருப்பாங்க. சிலர் பிறரிடம் சொல்லி செய்யுங்கள் என்று சொல்லியிருப்பீர்கள். இவ்வாறு நீங்கள் செய்த இந்த பணிகள் தான் சான்று பகர்கின்ற பணிகளாக இருக்கின்றன. அது தொடர வேண்டும் என அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் இன்றைய மைய சிந்தனைக்கு போகும் பொழுது திருத்தூதர்கள் பணி 26:16 அதனுடைய பின்னணியை நம்ம சற்று புரிந்து கொண்டால் அது சொல்லுகின்ற அழுத்தத்தை நம்ம எளிதாக கண்டுணர முடியும். இந்த இறை வார்த்தை எங்கு வருகிறது என்று பார்த்தால், பவுலடியார், சரியா, அவர் இளைஞர், அந்த நேரத்தில் சற்று வயது முதிர்ந்தவராக இருந்திருக்கும். ஆனால் அவர் இளைஞராக அழைக்கப்பட்டதை எடுத்து சொல்கிறார். அவரை எருசலேமில் அகிரிப்பா மன்னனுடைய முன்னால் கொண்டு நிறுத்துகிறார்கள். அவர் அங்கு அழைத்து விடப்படுகிறார். இந்த அகிரிப்பா மன்னனுக்கு முன்னே அவர் நிற்கின்ற பொழுது பவுல் தன்னுடைய வழக்கை எடுத்து சொல்ல வேண்டும். இந்த மன்னன் சொல்கிறான், பவுலை, இப்பொழுது உன்னுடைய வழக்கை நீ எனக்கு முன்னே எடுத்து கூறு என்று சொல்லுகிறான். சொல்ல போனால் மிகச்சிறந்த ஒரு உரையாக அது அமையும்.
பேச்சுக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த உரையை நாம பார்க்கணும். அவ்வளவு அற்புதமான ஒரு உரையை பவுல் நிகழ்த்துகிறார். எப்படி தொடங்குகிறார்? மன்னனை புகழ்ந்து தொடங்குகிறார். இந்த யூத மக்கள், அவருடைய முறைமைகள், அவருடைய சிக்கல்களை எல்லாம் அன்பு மன்னரே நீ நன்கு அறிவீர் சொன்ன உடனே மன்னன் மனம் குளிரணும். சரிதானே? அருமையாக எடுத்து சொல்லுகிறார். அதே போன்றுதான் நான் ஒரு காரியத்தை எடுத்து சொன்னேன், சிக்கல் எழுந்திருக்கிறது. என்னவென்றால், நாம் நம்புவது போல ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று சொன்னதனால் பிரச்சனைக்குள்ளாகி நான் உங்கள் முன்னே நிற்கிறேன். இதுதான் என்னுடைய வழக்கு. நான் ஒருவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார், அதற்கு நான் சான்று பகர்கிறேன் என்று சொன்னவுடன் இந்த யூத மக்கள் என்னை உங்கள் முன்னே கொண்டு நிறுத்தியிருக்கிறார்கள், நான் குற்றவாளி என்று. அதன் பின்னே அவர் சொல்ல தொடங்குகிறார், இந்த யூதர்கள் யார் என்னை இங்கு கொண்டு வந்தார்களோ அவர்களுக்கு என்னை பற்றி முழுமையாய் தெரியும். நான் ஒரு பரிசேயன். பரிசேயத்தில் அவ்வளவு துணிச்சலோடு வாழ்ந்தவன், நன்கு மரபுகளையும் சட்டங்களையும் கற்று தேர்ந்தவன். இதனால் புதியதொரு மதம் கிறிஸ்தவம் உருவாகிறது என்று அறிந்தவுடன் இதை நம்புகிற மக்களை எல்லாம் நான் என்ன செய்தேன்? அழித்தொழிப்பதற்கு முற்பட்டேன். என்னுடைய ஆன்மீக அதிகாரிகளிடமிருந்து அனுமதி பெற்றுக்கொண்டு நான் வீடு வீடாக சென்று மக்களை அழித்தொழித்தேன், கொன்றொழித்தேன், சிறை தள்ளினேன். ஆனால் என்ன நிகழ்ந்தது? நான் தமஸ்குவை நோக்கி ஒரு நாள் என்னுடைய தோழர்கள் புடைச்சூழ அங்கும் சென்று மக்களை கொடுமைப்படுத்த செல்கின்ற பொழுது, அது நண்பகல் வேளை. அப்பொழுது திடீரென வானிலிருந்து கதிரவனை விட ஒளி எங்களை சூழ்ந்தது என்று சொல்கிறார். கண்டிப்பாக மன்னன் ஆச்சரியமாக பார்த்திருப்பான். இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு ஒருவர் சொல்கிறார். அப்பொழுது இந்த ஒளி எங்கள் மேல் விழுந்தவுடன் நாங்கள் கீழே விழுந்தோம். பார்வை தெரியவில்லை, குரல் மட்டும் நான் கேட்டேன். பவுலே, சவுலே, சவுலே, என்னை துன்புறுத்துவது ஏன் என்று ஒரு குரலை கேட்டேன். நீர் யார் ஆண்டவரே? யாரையும் பார்வையில் படவில்லை, குரல் கேட்டதனால் நான் கேட்டேன். அவர் சொன்னார், என்னை துன்புறுத்துகிற இந்த ஒன்றை நீ விட்டொழிக்க வேண்டும். நீ துன்புறுத்துகிறாய் இந்த கிறிஸ்தவ மக்கள், அது நான் தான் என்று நான் சொல்ல கேட்டவுடன் ஆச்சரியப்பட்டும் அதிர்ச்சி உற்றும் வீழ்ந்திருந்தேன். ஆண்டவர் சொன்னார், எழுந்து நிமிர்ந்து நில். நமக்கு இங்கு எழுந்து நில் என்றுதான் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது எழுந்து நிமிர்ந்து நில், நிமிர்ந்து துணிவு, நேர்மை, பயமில்லாமை, அச்சமில்லாத நேர்நோக்கு, இப்படி நாம் பொருள் கொள்ளலாம். எனவே எழுந்து நிமிர்ந்து நில். நீ கண்டவற்றுக்கு இனி காணப்போவதற்கும் சான்று பகர உன்னை நான் ஏற்படுத்தினேன். நீ கண்டது என்ன? துன்புறுத்துகின்ற பொழுது உன்னை தடுத்து ஆட்கொண்ட என்னை கண்டிருக்கிறாய். இனி காணப்போவது என்ன? உலகில் எங்கெல்லாம் இதே போன்று துன்புறுத்துதல் எல்லாம் நடைபெறுகிறதோ அங்கு நீ குரல் எழுப்பினால், அங்கு நீ நலவற்றுக்காக செயல்பட்டால், அங்கு நீ இணைந்து உழைத்தால், அங்கு மாற்றத்திற்காக நீ செயல்பட்டால், நீ எனக்கு சான்றுரைப்பவன் ஆகிறாய். இதற்காகத்தான் உன்னை நான் ஏற்படுத்தினேன். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் இதெல்லாம் சொல்லிட்டு போகும் பொழுது அந்த மன்னன் கேட்கிறான். 26 அந்த அத்தியாயம் 28 அவன் என்ன கேட்கிறான்? பவுல், பார், இப்படியெல்லாம் சொல்லி இந்த சிறிது நேரத்தில் என்னையும் கிறிஸ்தவனாக்கிவிட துணிகிறாயோ என்று கேட்கிறார். அப்படி என்றால் இந்த பவுலுக்கு இந்த ஆண்டவர் இயேசு மேல் இருந்த அளவிடற்கரிய ஆர்வம், அவரை சந்தித்ததனால் அவரிடம் இருந்த இந்த துணிச்சல், மன்னன் என்றாலும் யார் என்றாலும் நல்லவற்றை செய்வதற்கு நான் ஏன் அஞ்ச வேண்டும் என்ற கேள்வி.
இதுதான் இன்றைய மைய பொருளுடைய ஆழ்ந்த புரிதலாக அன்பு இளைஞர்களே இருக்க வேண்டும். நாம் எந்த பங்கில் இருக்கிறோம், எந்த கல்லூரியில் பயிர்கிறோம், அல்லது எந்த ஒரு பணிச்சாலையில் பணி செய்கிறோம், இவையெல்லாம் வேறுபடலாம். ஆனால் எதற்கு கடவுள் நம்மை சான்று பகர எல்லா இடத்திலிருந்து அழைத்திருக்கிறார்? அது ஒரே காரியம். அவர் விரும்புகிற நலமான சமூகம், அந்த இறை ஆட்சி என்கின்ற சமூகம் இந்த உலகத்தில் உருவாக வேண்டும். அதற்காக உழைத்த எண்ணற்ற பேர் இருக்கிறார்கள். இந்த வரலாற்றின் நீட்சியில் பார்க்கின்ற பொழுது ஏராளமான பேர் இதற்காக உழைத்திருக்கிறார்கள், உழைத்து உயிர் தந்திருக்கிறார்கள், நமக்கு வழியை காட்டியிருக்கிறார்கள். இந்த வரலாற்றில் செய்ய வேண்டியது நீங்களும் நானும், இணைய வேண்டியது இக்காலத்தில் நீங்களும் நானும், இனி வர இருக்கிற தலைமுறைக்கும் இது சொல்ல வேண்டியதும் செய்ய வேண்டியதும் நீங்களும் நானும். இதைத்தான் கிறிஸ்து வாழ்கிறார் என்பதில் நம்முடைய திருத்தந்தை மிக அருமையாக சொல்லி காட்டுவார். ஈராண்டிற்கு முன்பே வந்த அந்த ஒரு திருத்தூது ஊக்க உரையை நாம் பல பயிற்சிகளில் கற்றுக்கொண்டே இருந்தோம் இல்லையா? கிறிஸ்து வாழ்கிறார் இல்லையா? எல்லா இடம் பயிற்சி கிடைத்தது இல்லையா? ஓரளவுக்கு ஆம். அதில் ஒரு சில இளம் புனிதர்களை பற்றி சொல்லியிருப்பார், சரிதானே? யாராவது ஒரு சில புனிதர்களை சொல்லுங்க. 12 பேரை சொல்லியிருப்பார். புனிதர்கள் அல்லது அருளாளர்கள், இவர்களை 12 பேர்களை அவர் அதில் குறிப்பிட்டு காட்டியிருப்பார். என்றும் இளைஞர் இயேசு அந்த பகுதி முடித்தவுடன், அல்லது இளம்பெண் மரியா அது சொல்லி முடித்தவுடன் இது வரும். யார் சொல்லுவா? ஞாபகம் இருக்கா? 12 புனிதர்களில் யாராவது 5 பேர் ஆங்காங்கே. ஒன்று நான் சொல்லுகிறேன், அதில் சொல்லுகிற ஒன்று 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த செபஸ்தியார், இதுதான் தொடக்கம். 2 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அசிசியார், பிரான்சிஸ் அசிசி. 3 கொஞ்சம் நினைவில் இருந்தா சொல்லி பார்க்கலாம், டொமினிக் சாவியோ. அடுத்தது வியட்நாமில் உள்ள ஆண்ட்ரூ என்கிறாரு, அல்ல தெக்கட் வீட்டா, கேத்தி தெக்கட் வீட்டா, அதை சொல்லியிருப்பார். என்ன எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்குதோ? வாய்ப்பு இருக்கும்போது தெரிந்து கொள்ளலாம். ஏன் சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு நூற்றாண்டும் அல்லது ஒவ்வொரு காலத்திலும் இதே போன்று பலர் வாழ்ந்திருக்கிறார்கள், நாம் மட்டுமல்ல. அப்ப இந்த காலத்தில் யார் செய்யணும்? நாம் தான். எப்படி செய்ய போகிறோம்? செய்து கொண்டிருக்கிறோம். இதை திறம்பட செய்கிறது. அது ஒரு சுற்றுச்சூழலை காப்பதாக இருக்கலாம். நினைவிருக்கிறதா? கடந்த ஆண்டு பதாகைகள் ஏந்தி கொண்டு நாம் அதை புகைப்படம் எடுத்து இதில் அனுப்பியிருந்த ஹேஷ்டாக் பண்ணிட்டு இருந்தோம். நினைவு இருக்குது இல்லையா? அல்ல திருத்தந்தை தந்த நம்முடைய லவுதாத்தோ சி, இறைவா உமக்கை புகழ், இதனுடைய சிறு சிறு பகுதி எடுத்து அருமையாக நீங்கள் அதை புரிந்து மற்றவங்களை விளக்கி இணையத்தின் வழியாக பதிவிட்டு கொண்டே இருந்தீர்கள். ஒரு மாதம் முழுவதுமாக, அக்டோபர்னு நினைக்கிறேன். மிகச்சிறப்பாக இருந்தது. இதே போன்று பல்வேறு வழிகளில் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு நலமான சமூகம் உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் உழைக்கிறோம், அல்லது செய்கின்ற பொழுது கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிறோம். செய்யலாமா? இன்னும் ஆர்வத்தோடு. அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லி காட்டின. பழைய ஏற்பாட்டில் ஒரு மோசையிடம் மக்கள் எங்களுக்கு உணவு இல்லை என்று அழுகின்ற பொழுது அவர் என்ன செய்யல? நேர கோயில போய் கதவு மூடிட்டு ஜெபம் பண்ணல, அல்லது நீங்க காத்திருங்க என்றைக்காவது கிடைக்கும் என்று சொல்லல. உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என யோசிக்கிறார், அதன் அடிப்படையில் செயல்படுகிறார். ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார்கள், உணவு இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லல? சரி கொஞ்சம் காத்திருங்க, நான் கோயில் திறந்திருக்க உள்ளாலவே வேண்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்கிறார்? உங்களிடம் ஏதாவது இருந்தால் கொடுங்க, அதை நாம் பகிர்ந்து உண்டால் எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால் அவருக்கு நம்பிக்கை இல்லை என்று நான் சொல்லவில்லை. நம்பிக்கை தான் அடித்தளம். நீ கண்டவற்றுக்கு சான்று பகர வேண்டும். கண்டது என்ன? ஆண்டவர் இயேசுவை வழியில் நான் கண்டுகொண்டேன், அதை செயலில் காட்ட விரும்புகிறேன். அன்பு இளைஞர்களே, நீங்களும் ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் கண்டிருக்கிறீர்கள். திருத்தந்தை மீண்டும் கிறிஸ்து வாழ்கிறார் என்பதில் சொல்வார், எல்லாரையும் விட இந்த கிறிஸ்து என்கின்ற இளைஞரை உங்களுடைய நண்பராக கொள்ளுங்கள். சற்று ஒவ்வொரு நாளும் அவரோடு உரையாடுங்கள். அந்த உள்ளத்தோடு உள்ளம் ஒன்றிய உறவோடு அவரோடு நீங்கள் இணைந்திருங்கள். கவலையா, துயரமா, வருத்தமா, இந்த இளைஞரிடம் நீங்கள் செல்லுங்கள், அவரிடம் கற்றுக்கொள்ளுங்கள். எனவே இந்த கண்டவற்றை கொண்டு நீங்கள் இந்த சமூகத்தில்
நிறைய நலமான காரியங்களை செய்ய முடியும். நாம் செய்கிறோம் என்பதற்கு உங்களுக்கு பாராட்டுக்கள். இன்னும் செய்வதற்கு நிறைய இருக்கின்றன. அதனை துணிந்தும் இணைந்தும் மகிழ்வோடும் மிக்க ஆர்வத்தோடும் செய்ய உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். பவுலை அவருடைய 26வது வயதில் கடவுள் ஆண்டவர் இயேசு தடுத்து ஆட்கொண்டார். தமஸ்கு செல்லுகின்ற வழியில் அவருக்கு வயது 26 என்று கணிக்கப்படுகிறது. சரியா? அவர் ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் ஆண்டிலே பிறந்திருக்கலாம் என்றும், தமஸ்கு சென்றது 31ஆம் ஆண்டு என்றும் கணிக்கப்படுகிறது. அப்படி என்றால் உங்களைப் போல 26 வயதுள்ள இளைஞன் அந்த ஒரு கண்டத்தை கொண்டு அவர் காலம் முழுவதுமாக இந்த கிறிஸ்துவுக்காக வாழ்ந்ததும் துன்பங்களை ஏற்றதும் நலமானது ஒன்றை செய்து கொண்டிருந்ததும் தான் இந்த ஆண்டில் நமக்கு மையப்பொருளாக தரப்பட்டிருக்கிறது. எழுந்து நில். எதற்கு சான்று பகரணும்? கண்டவற்றுக்கு சான்று பகர உன்னை ஏற்படுத்தினேன். இன்றும் ஆண்டவர் இயேசு அதனையே உங்களிடம் என்னிடம் சொல்கிறார். எழுந்து நிமிர்ந்து நில். ஏனெனில் நீ கண்டவற்றுக்கு சான்று பகர இந்த காலத்தில் உன்னுடைய பங்கில், உன்னுடைய கல்லூரியில், நீ பணி செய்கின்ற இடத்தில், இணைந்து வருகின்ற குழுமத்தில் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய ஆசியோடு இந்த இளைஞர் இயேசுடைய உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு அவர் தருகின்ற அருளோடு ஆர்வத்தோடு என்றும் இந்த இளைஞர் பணி தொடர்வதற்கு அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய நம்பிக்கையை நாம் உறுதிப்பட இப்பொழுது அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீர் மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரிடலாக துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உழைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உழைப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, கடவுள் நம் யாவரையும் தனிப்பட்ட ஒரு பணிக்கென அழைக்கின்றார். அவருடைய இறை ஆட்சி இந்த உலகத்தில் உருவாக்க அவருடைய திருமகன் இயேசுவோடு இணைந்து உழைக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நல்லதும் நலமானதும் நன்மை பயப்பதுமான அனைத்தையும் கண்டுகொண்டு அதற்கு சான்று பகர நம்மை அழைக்கின்றார். நல்லதையே செய்ய, நல்லதையே பிறருக்கு விழைய, நல்லதொரு சமூகத்தை உருவாக்க
நம் அனைவரையும் அவர் அழைக்கின்றார். அழைப்பினை ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய திரு அவையின் தேவைகளுக்காகவும் இச்சமூக தேவைக்காகவும் உலகில் வாழ்கின்ற அனைத்து இளைஞரின் தேவைக்காகவும் நம்முடைய வேண்டல்களை இப்பொழுது சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். திரு அவையை இளம் மனநிலையோடு வழிநடத்தும் நம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், இருபால் துறவியர், ஆண் பெண் பொதுநிலையினர் என அனைவரையும் உமது ஆசியால் நிரப்ப வேண்டுமென்றும், இளைஞர்களின் இதய உணர்வுகளை அறிந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இளைஞர் ஞாயிறை சிறப்பிக்கும் இந்த நாளில் உலகில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். இளைஞர்கள் அனைவரும் தங்களின் படைப்பின் நோக்கினை அறிந்து அதற்கேற்ப தங்களின் உணர்வுகளை நெறிப்படுத்தி இலக்கினை நோக்கி பயணிக்க தேவையான அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உலகம் முழுதும் இளைஞர் பணியினை செய்யும் எல்லா நல்ல உள்ளங்களும் தாங்கள் செய்கின்ற மகத்தான பணியில் வருகின்ற சவால்களை எதிர்கொண்டு தாராள உள்ளத்தோடும் பொறுமையோடும் இளைஞர்களின் மனநிலையை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு உடன் பயணித்து அவர்களை உருவாக்கிட தேவையான அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கொரோனா நோயினால் இறந்து போன உறவுகளின் ஆன்மாக்கள் அமைதியடையவும், நோய் தொற்று முழுமையாக நீங்கிடவும், நோய் தடுப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களையும் இறைவன் தமது ஆசியினால் நிரப்பவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். சமூகத்தின் அநீதிகளை தட்டி கேட்டதால் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படும் மனித உரிமை காப்பாளர்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவரையும் காத்திட வேண்டுமென்றும், நாம் கண்முன் நடக்கும் சமூக முரண்களை தட்டி கேட்கும் ஆர்வத்தினை இளைஞர்கள் அனைவரும் பெற்றிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய வாழ்வின் ஏனைய தேவைகளுக்காக அமைதியில் வேண்டுவோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு கொடையாக தந்து அவர் வழி நாங்களும் செயல்பட வேண்டும் என அழைப்பு விடுத்தீர். என்றும் இளமை துடிப்போடு எம் நடுவே வாழ்கின்ற அவருடைய உயிராற்றல் உள்ள உடனிருப்பை நாங்கள் கண்டுகொள்ளவும், அதனால் ஊட்டமும் ஆக்கமும் பெறவும், அவருடைய ஆற்றலோடு நாங்கள் இச்சமூக மாற்றத்திற்காக தொடர்ந்து உழைக்கவும் வரம் தாரும். சிறப்பாக கொடையென தந்த அனைத்து இளைஞர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். அவருடைய திறமைகள், திறன்கள், ஆற்றல்கள் இவை யாவற்றையும் தங்களுக்கென மட்டுமே பயன்படுத்தி விடாது, பிறநலம் பேணும் பண்போடு இச்சமூக மாற்றத்திற்கு உழைக்கின்றவர்களாக, அதனால் உம்மை இச்சமூகத்தில் நலமாய் கண்டு சான்று பகர்கின்ற நல் வரத்தை அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆ
கரம் ஏந்தி வருகின்றே, இறைவா காணிக்கை தருகின்றே, பரம்பொருளே நான் பலி பொருளாய் திருப்பலியில் இணைகின்றே. இருகரம் ஏந்தி வருகின்றே, இறைவா காணிக்கை தருகின்றே, பரம்பொருளே நான் பலி பொருளாய் உம் திருப்பலியில் இணைகின்றே. இருகரம் ஏந்தி வருகின்றே. உலகம் அமைவது ஏது, நீன்றி நானும் அதுபோல். நீ தந்த உயிரும் தாய் தந்த உடலும் நீ என மாறிட உமக்கே. கனிரசம் கலந்திடும் நீரா, இந்த பூமிக்குள் மறைந்திடும் வேரா. கனிரசம் கலந்திடும் நீரா, இந்த பூமிக்குள் மறைந்திடும் வேரா. தேவா, உன்னில் நான் கலந்திடுவேன். இருகரம் ஏந்தி வருகின்றேன், இறைவா காணிக்கை தருகின்றேன், பரம்பொருளே நான் பலி பொருளாய் உம் திருப்பலியில் இணைகின்றேன். இருகரம் ஏந்தி வருகின்றேன். அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கைகளை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். பாஸ்காமறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார் அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க
அவர் திருவுளமானார். நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசானா ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை
அளிப்பவர் நீரே. ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் எண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய வாழ்க்கை துணைவரும் திருக்குடும்பத்தின் தலைவரும் கல்வியின் தொழிலாளர்களின் பாதுகாவலருமான புனித வளனார், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இளைஞர் நாளை சிறப்பிக்கூடிய நாளிலே இளைஞர்களின் பாதுகாவலர்களான புனித ஜான் போஸ்கோ, புனித அலாசியஸ் கொன்சாகா, இளைஞர் நாளின் பாதுகாவலரான புனித 2ஆம் யோவான் பவுல், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித வின்சென்ட் பவுல் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன் சூசை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமண் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தாயும் தந்தையும் என அழைக்க இயேசு கற்றுத்தந்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் அம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. குறையாத அன்பு கடல் போல வந்து விரைவாக என் அலை மோதுமே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுமே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுமே.
காட்டினார். அடிவானம் தோன்றும் விழிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகவே. அடிவானம் தோன்றும் விழிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. துடைக்கின்ற வழிகின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. அடிவாரம் சோழ வழிவே உன்னாரை அருள் தந்து என்னை அடைத்தாழுவார். இருள் வந்து சூழ வரவே உன் காலை அருள் தந்து என்னை அடைத்தாழுவார். இறை சிறை கொண்டு எந்தன் உளமென்னும் பறவை சிறை வீண்டு வாழ வழி காட்டினார். சிறை மீண்டு வாழ வழி காட்டினார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை போகுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது இந்த இனிய நாளில் இளைஞர்களாகிய நாம் அனைவரும் நம்முடைய உறுதிமொழியை கையில் மெழுகுதிரி ஏந்தி புதுப்பிக்க உள்ளோம். இப்பொழுது நான் சொல்லும் பொழுது அனைவரும் தங்களுடைய உறுதிமொழியை கூறவும். தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் உறுப்பினர்களாகிய நாங்கள் எம் இயக்கத்தின் இலக்கான விடுதலை பாதையில் விடியலை நோக்கி என்பதனை முழு மனதோடு ஏற்று உறுதியான மனதோடும் உண்மையான நம்பிக்கையோடும் மகத்தான உள்ளத்தோடும் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம். இயேசு எமக்கு கற்றுக் கொடுத்த அன்பு, உண்மை, துணிவு, சமத்துவம், சகோதரத்துவம், நம்பிக்கை, நீதி ஆகிய வாழ்வியல் மதிப்பீடுகளை உள்ளத்தில் ஏந்தியவர்களாய் சமூக நீதிக்கு ஆதரவாகவும் சமத்துவ
உலகு நிறைவு காணவும் சமத்துவ உலகு நிறைவு காணவும் எம்மையை முழுமையாக அர்ப்பணித்து சமூக மாற்றத்தின் ஒளிக்கீற்றுகளாக செயல்படுவோம் என உறுதி கூறுகிறோம். இறை மனித வாழ்வுக்கு தடையாக உள்ள காரணிகளை இனம் கண்டறிந்து குறிப்பாக சாதியினை புறந்தள்ளி தனி மனித நிலை குடும்பம் சமூகம் திரு அவை ஆகிய நிலைகளில் புத்தெழுச்சியும் மாற்றத்தையும் உருவாக்கிட சிறந்த கருவிகளாக செயல்படுவோம் என உறுதி அளிக்கின்றோம். எழுந்து நடந்திட வேண்டும், எழுந்து நடந்திட வேண்டும். உன் வாழ்வின் சுமையை தோளில் சுமந்து எழுந்து நடந்திட வேண்டும். மனமே துணிந்து நடந்திட வேண்டும். எழுந்து நடந்திட வேண்டும், எழுந்து நடந்திட வேண்டும். உன் வாழ்வின் சுமையை தோளில் சுமந்து எழுந்து நடந்திட வேண்டும். மனமே துணிந்து நடந்திட வேண்டும், எழுந்து நடந்திட வேண்டும். ஒன்றுமில்லை, பொருளும் இல்லை எந்தன் கையிலே. என்னுள் உறையும் இறைவன் தந்திடும் உறுதி நெஞ்சிலே. ஒன்றுமில்லை, பொருளும் இல்லை எந்தன் கையிலே. என்னுள் உறையும் இறைவன் தந்திடும் உறுதி நெஞ்சிலே. அந்த உறுதி தந்த துணையில் நானும் துணிந்தே செல்கிறேன். அந்த உறுதி
விதைதான் தளிராய் மலரும் இதுதான் உண்மையே. விழுவதும் எழுவதும் வாழ்வின் நியதி உணர்ந்தால் நன்மையே. எந்த லட்சிய வாழ்விலும் இந்நிலை தொடரும் உணர்வாய் உள்ளவே. நிலைத்து வாழ்வை எதிர்கொள் உயிர்ப்பாய் திண்ணமே. உயிர்ப்பாய் திண்ணமே. எழுந்து நடந்திட வேண்டும், எழுந்து நடந்திட வேண்டும். உன் வாழ்வின் சுமையை தோளில் சுமந்து எழுந்து நடந்திட வேண்டும். மனமே துணிந்து நடந்திட வேண்டும். எழுந்து நடந்திட வேண்டும். எழுந்து நடந்திட வேண்டும். உன் வாழ்வின் சுமையை தோளில் சுமந்து எழுந்து நடந்திட வேண்டும். மனமே துணிந்து நடந்திட வேண்டும். எழுந்து நடந்திட வேண்டும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையினால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அன்பு இளைஞர்களை, இந்த அருமையான வேளையிலே, அருமையான நாளிலே உங்கள் யாவருக்கும் இளைஞர் நாள் நல்வாழ்த்துக்களை உளப்பூர்வமாக இனிதே தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே குழுமி இருக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் சிறிய கிராமம் தொடங்கி பெருநகர் வரைக்கும் இயக்கமாய் இணைந்து இறையாட்சி பணியை செய்கின்ற அத்தனை இளைஞர்களுக்கும் நம்முடைய வாழ்த்து உரித்தாகுக. உங்களை உடனிருந்து வழிநடத்துகின்ற வழிகாட்டிகளுக்கும், உங்களை ஒருங்கிணைத்து ஊக்கப்படுத்தி தட்டி கொடுக்கின்ற உங்களுடைய பங்கு அருள் பணியாளர்களுக்கும், பயிற்சிகளுக்கும் பல்வேறு நிலைகளுக்கும் உங்களுக்கு உதவி புரிகின்ற பங்கில் உள்ள பங்கு அருள் பணி பேரவையினருக்கும், அதையும் கடந்து மறை மாவட்டத்தில் உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து சிறப்பாக வழிநடத்துகின்ற மறை மாவட்ட இளைஞர் பணிக்குழு செயலர்களுக்கும், கடந்து இதில் இணைந்து உழைக்கின்ற அனைத்து நன்மக்களுக்கும், ஒவ்வொரு மறை மாவட்டத்தையும் இளைஞர் பணிக்குழுவை சிறந்த விதத்தில் அதிலும் தங்களுடைய தனிப்பட்ட கரிசனை கொண்டு ஊக்கமூட்டுகின்ற அன்பு ஆயர் பெருமக்களுக்கும், கடந்து இந்த தமிழக ஆயர் பேரவையை அதிலும் ஒருங்கிணைத்து இந்த இளைஞர் பணிக்குழுவை துடிப்பாக நடத்தி வருகின்ற அருள் பணியாளர் மார்ட்டின் தமிழக இளைஞர் பணிக்குழு செயலருக்கும் யாவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் இனிதே உரித்தாக்கிக் கொள்கின்றேன். செல்லுகின்ற பாதை எப்பொழுதும் கடினமானது. ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருகின்ற மேற்கொண்ட பயணம் மிக புனிதமானது. இதை எப்பொழுதும் நாம் உணர்ந்து கொள்வோம். எனவே தடையாக இருப்பவைகளிலிருந்து நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ஆண்டவர் இயேசு அன்றாட வாழ்க்கையில் நம்மை பணிக்கின்ற நற்பணிகளை ஆற்றி கண்டவற்றுக்கு சான்று பகர்வோம். பல்வேறு இடங்களிலிருந்து இந்த நாளில் ஒருமித்து இங்கு வந்த உங்கள் யாவருக்கும் எம்முடைய நன்றி. இன்றைய வழிபாட்டிற்கு உதவிய பின்புலமாயிருந்த அனைவருக்கும் நன்றி. அதிலும் குறிப்பாக பாடகர் குழுவினருக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்புகள் எழுதிய யாவருக்கும் நன்றி. வழிபாட்டு குறிப்புகள்
அதைவிட மேலாக சிறப்பான விதத்தில் உங்கள் சார்பாய், நம் அனைவருடைய சார்பாய், இந்த பெரிய விலை பங்கு அருள்பணியாளர் லெனின் அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து இந்த பங்கில் உழைக்கின்ற, திறம்பட செயல்படுகின்ற பங்கு அருள்பணி பேரவையினருக்கும் நிர்வாகிகளுக்கும், இங்கு இவற்றையெல்லாம் நடத்துவதற்கு மிகுந்த பொருள் செலவும் அதைவிடமாக பல காரியங்களையும் இணைந்து செய்திருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் நம்முடைய நன்றியை இனிதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் பீடச்சிறாருக்கும் நம்முடைய நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். எழுந்து நில், நீ கண்டவற்றுக்கு சான்று பகர நான் உன்னை ஏற்படுத்தினேன் என்று அழைத்த இறைவா, உமது ஆசியை எம் அனைவருக்கும் கனிவுடன் வழங்கி, அன்பு இளைஞர்களை, நீங்கள் லட்சியத்தோடும் சமூக பொறுப்புணர்வோடும் வாழ அதே இறைவன் உங்களுக்கு துணை நிற்பாராக. ஆமென். இளைஞர் ஞாயிறை சிறப்பிக்கும் நீங்கள் பாவத்தை அகற்றி எழுந்து நிற்கவும், பெற்ற நம்பிக்கை வாழ்வுக்கு சான்று பகரவும், அதனால் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிரவும் கிறிஸ்துவை உங்களை ஒளிரச் செய்வாராக. ஆமென். இளைஞர்களே, நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளில் வழிநடந்து என்றுமே செல்ல நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கண்டவற்றிற்கு சான்று பகரும் இளையோராக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மீண்டும் மீண்டும் எழுவோம், நாங்கள் புதிய வரலாறு படைப்போம். மீண்டும் மீண்டும் எழுவோம், நாங்கள் புதிய வரலாறு படைப்போம். மீண்டும் மீண்டும்
கண்டிப்பாக நாம் அனைவரும் எதிர்பார்த்திருக்கவில்லை இவ்வளவு பாதிப்புகள் வரும் என்று. ஒவ்வொரு நாளும் இறப்பு எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருந்த பொழுது, நோய் தொற்று நம்மை சார்ந்தவர்கள், நம் நண்பர்கள், உறவினர்கள் என்று பாதித்திருந்த பொழுதெல்லாம் கலங்கி தவித்திருந்தோம். யாருக்கு யார் உதவி செய்ய என்கின்ற கலக்கம், பதற்றம் இருந்தது. ஆனால் இந்த சூழ்நிலையிலும், இந்த சூழலிலே பணியாற்றுவதற்கு இளைஞர் தன்னார்வலர்கள் வேண்டும் என்று விரும்பி கேட்ட பொழுது நீங்கள் பலர் முன்வந்தீர்கள். அதிலும் குறிப்பாக அரசு மருத்துவமனையில் இந்த தன்னார்வ பணி ஆற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது உங்களுடைய வீடுகளிலே பலருக்கு எதிர்ப்பு கிளம்பியது. அதுபோன்று சிலருக்கு விருப்பம் இருந்தாலும் வீட்டு சூழ்நிலைகள் தடையாக இருந்தது. இந்த சூழ்நிலையிலும் நம்முடைய இளைஞர்கள் 9 பேர் இந்த களப்பணியிலே முன்களப்பணியாளராக இருந்து பணியாற்றினார்கள். நாம் எல்லோரும் பல்வேறு வடிவங்களிலே பணியாற்றினாலும் துணிவோடும் ஈகத்தோடும் பணியாற்றிய இவர்களுக்கு நாம் இந்த விருதை வழங்குவோம். இந்த விருதினை வழங்குவதற்கு நம்முடைய தமிழக மற்றும் இந்திய ஆயர் பேரவையின் இளைஞர் பணிக்குழு தலைவர் அவர்களையும் செயலர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். முதலாவதாக இந்த விருதை பெறுகின்றவர் செல்வி நா கோகிலா அவர்கள். இவர் நம்முடைய இளைஞர் இயக்கத்தோடு பணியாற்றிய ஆசான் அமைப்பின் ஒரு உறுப்பினர். கரவொலி எழுப்பி அவரை வாழ்த்துவோம். அடுத்ததாக செல்வன் வி மௌரிஸ் அவர்கள். இவரும் ஆசான் அமைப்பில் செயல்படுகின்ற விளையாட்டு வீரர், நம்முடைய இளைஞர் இயக்கத்தோடு இணைந்து பணியாற்றியவர். செல்வன் பா சிவகரன் அவர்கள். இவரும் ஆசான் அமைப்போடு இணைந்து பணியாற்றுகிறவர், நம்முடைய இளைஞர் இயக்கத்தோடு இணைந்து இந்த பணியில் ஈடுபட்டிருந்தார். செல்வன் பா சிவகரன். அடுத்ததாக செல்வி உ ஜபர்லின் சச்சினா அவர்கள். மேலாசாரிப்பழம் பங்கிலே செயல்படுகின்ற இளைஞர் இயக்கத்தின் உறுப்பினர். அடுத்ததாக செல்வி ஆ ஆன்சிமோல் அவர்கள். பள்ளவிளை பங்கை சார்ந்தவர்கள், நம்முடைய மறை மாவட்டத்தின் இளைஞர் இயக்க செயலராக திறம்பட பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக செல்வி ரா அபிநயா அவர்கள். தளவாய்புரம் பங்கை சார்ந்தவர்கள், தற்பொழுது முட்டம் வட்டாரத்தின் தலைவராக இருந்து திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக செல்வன் பி பிரகாஷ் தீபக் அவர்கள். கார்மல் நகர் பங்கின் சிறந்த உறுப்பினராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக செல்வன் ஆ ஸ்டெஃபான்ஸ் அவர்கள். அவர்கள் தெற்கு தாமரைக்குளம் பங்கை சார்ந்தவர்கள், கன்னியாகுமரி வட்டாரத்தின் முன்னாள் தலைவராக திறம்பட செயல்பட்டு கொண்டிருந்தவர். அரசு துறையிலே நல ஆய்வாளர், ஹெல்த் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவரோடு மற்றும் ஒருவர் உண்டு, இன்று அவர் வரவில்லை. செல்வன் எஸ் அனீஸ் பாபு அவர்கள், மேலராமன்புதுரை சார்ந்தவர்கள். நன்றி. விருதுகள் வழங்கிய ஆயர் அவர்களுக்கும் பணி மாற்றினவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக நம்முடைய மறை மாவட்டத்திலே இந்த 2ஆம் அலையின் பொழுது, கோவிட்-19 2ஆம் அலையின் பொழுது பேரிடர் மேலாண்மை குழு ஒன்று அமைத்து மறை மாவட்ட அளவிலும் பங்களவிலும் மிக சிறப்புற செயல்படுவதற்கு இந்த பேரிடர் மேலாண்மை குழுவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றவர் அருட்பணியாளர் அலாய்சிஸ் பென்சிகர் அவர்கள். நம்முடைய மறை மாவட்டத்தின் பொருளாளராக திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய இளைஞர் நாளை முன்னிட்டு நாம் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பங்கிலும் இளைஞர் பேரிடர் மேலாண்மை குழுக்களை அமைப்பதற்கு திட்டமிட்டிருந்தோம். அந்த வகையிலே 2 ஊர்களிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கின்ற இளைஞர் பேரிடர் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் இப்பொழுது இங்கு வந்து அவர்களுக்குரிய பரிசை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக பெரிய விளை பங்கின் இளைஞர் பேரிடர் மேலாண்மை குழுவினர் செல்வன் ஜிஜின், செல்வன் நிதின், செல்வன் சபின், செல்வன் சிபு,
செல்வன் செல்வன், செல்வன் கிவில்சன், செல்வன் ஆகாஷ். இந்த 7 பேரும் வந்து இந்த பரிசை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பரிசை வழங்குவதற்கு அருட்பணியாளர் அலாய்சியஸ் பென்சிகர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக கண்டர் விழாகம் பங்கை சார்ந்த இளைஞர் பேரிடர் மேலாண்மை குழுவினர் செல்வன் ஸ்டாலின் நிச்சு, செல்வன் லிபின், செல்வன் பெபின் ரோஸ், செல்வன் செஜின், செல்வி ஜோனா பார்க், செல்வி பெபிசா, செல்வி செல்சியா. அவர்களோடு பங்கு தந்தை ஜான் குழந்தை அவர்களும் இணைந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். அதுக்கு